ஏதோ ஒரு கட்சிக்காக சொம்பு தூக்குறவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறவங்க சொல்லுவாங்க 50 வருஷமாக திராவிட கட்சிகளோட ஆதிக்கம் தானே தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு அந்த சொம்பு தூக்குறவங்க சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி காங்கிரஸோட ஆதிக்கம் தானே இருந்துச்சு அப்படிம்பாங்க. காங்கிரஸ் பின்னாடி எல்லோரும் ஒன்று சேர்ந்தனால மட்டும்தான் நம்மளால் சுதந்திரம் வாங்க முடிஞ்சிச்சு. ஆனால் ஈவேரா பெரியார்லேருந்து நம்ம எம்ஜிஆர்லேருந்து எல்லாருமே காங்கிரஸில் தான் முதல்ல சேர்ந்தாங்க. அது காந்தி அப்படின்ற அந்த என்ன சொல்கிறது, அந்த காந்தின்ற அந்த வார்த்தைக்காக போய் சேர்ந்துட்டு அப்புறம் அவங்களோட கொள்கைகள் பிடிக்காமல் மற்ற கட்சியில் நம்ம தமிழக கட்சியில் சேர்ந்துருக்காங்க. பெரியார் கூட எதுவுமே அவருக்கு செட் ஆகாமல் தான் அவரே தனியாக ஒரு இயக்கத்தை உருவாக்குனார். அது அரசியலில் ஈடுபடாத ஒரு இயக்கத்தை அவர் உருவாக்குனார். மக்களுக்காகவே வாழ்ந்து மறைஞ்சிருக்காரு. இந்த பையன் பேர்லாம் நமக்கு தெரியலை. இப்போ நான் வீடியோ போடுறேன், இல்லை நான் லைவ் வரேன்னா நான் யார், எந்த ஊர், பேருன்னு அவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு சொம்பு தூக்குறவன மாதிரி ஆளுக்களை என்றைக்காவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? நீ யாருப்பா, உன்னோட பின்புலம் என்ன, நீ என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு யாராவது கமெண்ட்ல ஒரு கேள்வியாவது வச்சிருக்கீங்களா? நான் அந்த ஆன்ட்டியை சொல்லலை, அவங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் ஜூம் பண்ணி அடுத்ததான் அண்ணன் பேசும்போது என்ன குற்றச்செயலோட தொடர்பு படுத்துறாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி புலம்பிருக்காரு. குற்றச்செயலோடு என்னை தொடர்பு படுத்தி வீடியோக்கள் வெளியிடுவதை பார்க்க முடிகிறது. எனக்கு ஒரு டவுட், முதல்ல இதுல என்ன தப்பு நடந்தது, என்ன ஏது அப்படின்னு டீடைல்ஸ் போலீஸுக்கு இன்னும் கிடைக்கல. ஆனா அதுக்குள்ள அவன் செஞ்ச தப்புக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணன் வீடியோ போட்டிருக்காரு. அப்ப முடிவு பண்ணுங்களேன். தந்தை பெரியார் முடிவு செய்ய, அதை அறிஞர் அண்ணா அவர்கள் வழிமொழிய, அதை ஆட்சி காலத்தில் செய்து காட்டிய பெருமை டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு. ஏசுகி ப்ரோ கருப்பு சட்டையை புகழ்ந்து ஸ்டேஜ் பெரியாராக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், இல்லை எம்ஜிஆராக இருக்கட்டும், திராவிட கட்சியாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் தோன்றிய கட்சிகள். அதோட நிறைக்குறையை கண்டிக்கிறதுக்கும் எதுக்குமே நமக்கு பரிபூர்ண உரிமை இருக்குது. பங்காளி சண்டைக்குள்ளே ரோட்டில் வேடிக்கை பார்க்க வர்றவன் நுழையக்கூடாது, சரிங்களா? அதே மாதிரி தான் இது. இவ்வளோ காலமாக வடநாட்டு கட்சிகளோட ஆதிக்கம் இல்லைன்னா மக்கள் சரியான பாதையில் போயிட்டுருந்தாங்கன்னு அர்த்தம். இப்போ ஏன் நுழைஞ்சாங்கன்னா அந்த கட்சிகள் சரியான பாதையில் போகாமல் இருந்தனாலன்னு அர்த்தம். கொஞ்சம் சுயநலமாக நிறைய டெவலப் ஆகிருக்கு தமிழ்நாட்டில். இருந்தாலும் சில ஊழல் பிரச்சனைகள்லாம் இருக்குது, வாரிசு அரசியல், அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால இப்போ இந்த மீடியாலாம் நம்ம என்ன சொல்கிறது, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு அது எது நம்ம புழங்குறதுனால நம்ம மண்டையை ஈஸியாக கழுவுறானுங்க வடநாட்டுக்காரனுங்க. நம்ம அதுக்கு ஒத்துழைக்கக்கூடாது. நம்ம சொந்த புத்தி, நம்ம வீட்டு பிள்ளைய உங்களுக்கு தெரியுமா, நம்ம பிள்ளைய நம்ம அடிக்கலாம். ஏதாவது தப்பு பண்ணால் இன்னொருத்தனை அடிக்க நம்ம விட மாட்டோம். அது மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் பண்ணுற தவறுகளை நம்ம கண்டிக்கலாம், நம்ம கேள்வி கேட்கலாம், என்ன வேணால் செய்யலாம். அதை வச்சுக்கிட்டு வேறு வடக்கிருந்து ஒருத்தன் பேசக்கூடாது. அதுக்கு நம்ம அனுமதி எப்பயுமே கொடுக்கக்கூடாது. பெரியாரை பற்றியே மக்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பெரியாரை பற்றி நிறைய தெரிய வைக்கிறாங்க, நெகட்டிவாக தப்பாக பெரியாரை பற்றி அந்த வார்த்தையை சொன்னாலே அது பெரிய கெட்ட வார்த்தைன்ற மாதிரி உருவகம் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் யார் பண்ணிக்கிட்டு இருக்கா? வடக்கு இருக்கிற கட்சி. அவங்களுக்கு யார், நம்ம தான் இடம் கொடுக்குறோம். இங்கே கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் யார்? தமிழன் தான் உட்காந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன். தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தான் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அதுவும் அவன் வீடியோ போடுறேன் யார், என்ன படிச்சிருக்கான், எந்த ஊர், அவன் எனக்கு இது சும்மாவே இருக்கிறவனுக்கே போஸ்ட் ஓட்டுறவனுக்கே 4000 கொடுப்பாங்க. அடிப்படையாக எடுப்படி வேலை பார்க்குறவங்களுக்கே 4000 கொடுக்குறாங்க மாதம். இப்போ இந்த மாதிரி வீடியோ அந்த கட்சிக்கு சார்பாக வீடியோ போட்டால் அதுக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டு மாதம் கொடுப்பாங்க. என்னென்ன ஆசை வார்த்தை சொல்லி வச்சுருப்பாங்க நமக்கு தெரியாது. கட்சியில் பதவி தரேன், அது தரேன், இது தரேன்ட்டு. அதனால தயவுசெய்து ஆன்மீகமே இவங்க கிட்ட கிடையாது, பக்தியே கிடையாது, எதுவுமே இல்லாமல் என்ன சொல்கிறது, வக்ர சிந்தனையோட நம்ம இந்த இடத்த ஆளணும். வெள்ளைக்காரர் என்ன பண்ணான், நம்மக்கிட்ட இருந்த ஒற்றுமையற்ற அந்த நிலை, நம்ம நாட்டில் இருந்த அந்த ஒற்றுமை இல்லாத நிலையை பயன்படுத்தி தான் அவன் ஆட்சிக்கு எவ்வளோ 300 வருஷம் ஆண்டுட்டான். இவ்வளோ காலமாக வடநாட்டு கட்சிகள் காலுன்ற முடியல. ஃபஸ்ட்டு சுதந்திரத்துக்காக போராடின ஒரே காரணத்துக்காக தான் காங்கிரஸ் நம்ம தமிழ்நாட்டிலலாம் இருந்துச்சு. அப்புறம் தான் அங்கங்கே மாநிலங்களில் வேறு கட்சிகள் முளைக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்க வேர் விட்டு பலம் பெற ஆரம்பித்தாங்க. அதை நம்ம என்றைக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது. என்றைக்குமே வடநாட்டு கட்சிக்கு ஆதரவாக இருந்துக்கிட்டு இங்கே இருக்கிறவங்க ட்ரோல் வெறுமனே ஒருத்தன் வீடியோ போடுறதே இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளை ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் வீடியோ போடுறாங்கன்னா நம்ம உஷாராக இருக்கணும். நம்ம அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு உட்காந்துருந்தா அவன் குஷியாகிட்டு இன்னும் அதே வேலையாக தெரியுமா. இந்த கமெண்ட்டும் நிறையா செயற்கையாக நடக்குது, காசு கொடுத்து கமெண்ட்லாம் நடக்கதான் செய்யுது. ஒரு கட்சியிலையும் ஆளுங்க இருக்காங்க, நம்ம இந்த வீடியோ கீழே கமெண்ட்டை போடுங்கன்னா போட்டு வைக்க போகிறாங்க. நம்ம அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு அப்படி தான் இந்த தடவை ஏமாந்தது.
திராவிட முன்னேற்ற கழகத்தை அவதூறு பண்ணி எக்கச்சக்கமாக வீடியோஸ் வந்துச்சு. அவ்வளோதான் போலன்னு நினச்சேன். அண்ணாமலை அவர்களை பற்றி எக்கச்சக்கமாக வீடியோ, அவர் அப்படியே பெரிய சினிமாவில் வர ஹீரோ மாதிரி ஆக்ஷனை கொடுத்தாங்க. கடைசியில் புதுசாகி போச்சு. அதனால் இந்த இந்த மாதிரி ஊடகங்களில் வர்ற விஷயங்கள்லாம் மண்டைக்குள்ளே ஏற்றி நம்ம ஒரு பிரமையை உருவாக்கிக்கிறக்கூடாது. நம்ம ஆளை எவனையும் பேச விடக்கூடாது, அதுக்கு ஜால்ரா போடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரியார் வந்து மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த மனிதர், ரியல் ஹீரோ. சினிமாவில் நடிக்கிறவங்களாம் ஹீரோவே கிடையாது. இப்போ எனக்கு விஜய் சேதுபதி பிடிக்குங்கன்னா கூட அவர் ரியலாக என்ன பேசுகிறாரு, நிஜத்தில் அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, அதுதான் நான் கவனிப்பேனே தவிர அவர் சினிமாவில் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயத்தை நான் கவனிக்கிறதில்ல. அதனால தான் விஜய் சேதுபதி மேலே ஒரு ஈர்ப்பு, ஒரு லவ்வே தவிர சினிமாவில் அவர் நடிக்கிறாருன்ற நிலை. சினிமாவில் நடித்ததுனால அப்படி ஒரு மனிதர் வந்து எனக்கு அறிமுகம் ஆகிறார். இல்லாட்டி அப்படி ஒரு ஆள் இருக்கிறது எனக்கு தெரியாது. அவரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டவர் தான். அவர் முதல்ல ஒரு மாதிரி இருந்திருப்பார், வாழ்க்கையில் நிறையா அவர் கிடைக்கிற அனுபவங்களை வச்சு அவர் ஒரு பக்குவப்பட்டிருப்பார். அந்த மாதிரி மனிதர்கள் பேச்சு நம்ம கேட்கணும். நம்ம வந்து யார் பேச்சு கேட்கணுமோ, யாரை கவனிக்கணுமோ, யாரை மரியாதை கொடுக்கணுமோ அவங்களெல்லாம் காலில் போட்டு மிதிச்சுட்டு தேவையே இல்லாத ஆளுக்குள்ள நம்ம தள்ளி தூக்கி வச்சு கொண்டாடுறோம். அதுவே நமக்கே தெரியாது எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்ட்டு. நமக்கு கிராம தேவதை தான் அடிப்படை தெய்வமே. அதுக்குள்ளே இவங்களுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த வடநாட்டுக்கார கட்சிக்கும் அந்த கிராம தேவதைக்கு சம்மந்தமே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு குலசாமி இருக்குல்லங்க. எங்கிட்ட நம்ம தமிழ்நாட்டை தாண்டி குலசாமின்னா என்னன்னு கேட்பாங்க. அதுதான் நிலமை. அப்படி இருக்கும் பட்சத்தில் எதுக்கு எவனுக்கு இடம் கொடுக்கணும் சொல்லுங்கள். சுகிசிவா அவர்கள் ஒரு நல்ல ஆன்மீகவாதி. அவங்க அப்பா பெரிய பேச்சாளர். அதை அப்படியே அவங்க அப்பா டாக்டர் இருந்தால் பிள்ளையா டாக்டராக இருக்கிற மாதிரி அவங்க அப்பா பேச்சாளர். அதை அடியொற்றி அவர் பேசியிருக்காரு. அவர் திருப்திகரமான ஒரு இது நமக்கு கொடுத்துருக்காரு. மக்களுக்கு வந்து அவர் எவ்வளோ வீடியோ அவர் பேச்செல்லாம் இருக்குது. அதெல்லாம் தூக்கி போட்டு, அதுவும் அவர் பாருங்கள், சின்ன பிள்ளைத்தனம் சொல்லக்கூடாது. அவர் அந்த இடத்துல கூட அவர் ஒரு இன்னசென்ட்டாக இருந்திருக்காருன்னு சொல்கிறேன். ஒருத்தன் ட்ரோல் பண்ணி வீடியோ போடுறேன்னா அதில் போய் அவர் கமெண்ட் போடுறான்னா அவர் எந்த அளவுக்கு இன்னசென்ட்டாக இருக்கார். அவர் டை போடாமல் இருக்கிறதே எனக்கு வருத்தமாக இருக்குது. அந்த கம்பீரமான லுக்கே மாறி போகிறதே பாதி பிரச்சனை. இந்த மாதிரியான விஐபிஸு எல்லாம் வந்து எப்பயுமே ஒரு கெத்தான உருவத்தோடு இருக்கிறது தான் நல்லது. ஏன் இப்படி டை போடாமல் வெள்ளையாக அவர் சுற்றுறாருன்னே தெரியல. அதுவே மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால் சுகிசிவா அவர்கள்லாம் ரொம்ப தேவையான ஒரு மனிதர். இன்றைக்கி அவர் ஒரு கட்சி சார்ந்து பேசுனா பேசுகிறேன். பெரியாரை பற்றி யாருமே பேசக்கூடாது, அதுன்னு கெட்ட வார்த்தையாங்க. அப்படி கொண்டாந்து பெரியார்னாலே ஒரு கெட்ட லேபில் கொண்டாந்து வைக்கிறீங்க. ஒரு சாமானியனை கூட தெரியுது. அன்றைக்கி நாங்கள் பெரியார் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னதுமே ஒருத்தர் எங்கள் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சவர் வந்து அவன் பெத்த பிள்ளையோட படுக்க சொன்னான் அப்படின்றார். என்னமே தேடி தெரிஞ்சுக்கிறதே இல்லை. ஒருத்தர் எதுனா சொன்னால் நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லையா? அதுதான் நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன். நம்மளே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தா கூட இதை சொன்னியாமலான்னு யாருன்னா சொன்னால் நம்ம கோவம் வரும். முதல்ல இதை எவன் சொன்னான் தான் கேட்போம். நம்ம சொல்லியிருக்கோம், ஆனால் சொல்லலைன்னு சொல்ல மாட்டேன். எவன் சொன்னான்னு தான் கோவப்படுவோம். நான் சொன்னால் நீ சொல்லணுமா அப்படின்ட்டு. அதனால் பெரியாரை பற்றி கொஞ்சம் சும்மா வெறுமனே கூகுளில் தேடினாலே எவ்வளோ விஷயம் கிடைக்கும். அவர் விரும்பாத மனிதர்களே கிடையாது. இவர் சாம்பார்லாம் என்ன, அவர் ஒரு ஐயர் தானுங்க. அவரை வந்து காலில் விழுந்திருக்காரு, பெரியாரோட காலில். அவர் ஐயோ விழுகாது அப்படிங்கிறாரு. ஏன் பெரியார் வந்து நாத்திகவாதி தானே, கடவுள் மறுப்பு கொள்கையாளர் தானே. சாம்பார் வந்து ஜெமினி கணேசன் அவர்கள் வந்து கடவுள் மறுப்பு கொள்கை இல்லாதவர். அவர் ஒரு ஆன்மீகம், அவங்க ஐயர். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்லாம் இதுக்கு காமராஜர் அவர்கள் நெருக்கம், குன்றக்குடி அவர்கள் நெருக்கம். எவ்வளோ இருக்கிற எல்லா தலைவர்களுக்குமே பெரியாரை பிடிக்குமே. இன்றைக்கி அவர் ஏதோ காட்டு மிராண்டி மாதிரி உதவாத ஆள் மாதிரி கொண்டு போகிறாங்க.